10 நாட்கள்ல கூட்டணி அறிவிக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி மேடையிலேயே அறிவித்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமூர் கார்த்தி. இன்னைக்கு தேதி நவம்பர் 1. நவம்பர் மாசம் தொடங்கிடுச்சு. இன்னும் 5 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. இந்த மாசமும் கடகடன் ஓடிடும். 4 மாதங்கள் 3 மாதங்கள் மட்டும்தான் இடையில் தேர்தலுக்கான காலம் இருக்கு. அதனால அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணியை மும்முரமா தொடங்கி இருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தமாக இருக்கட்டும், வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிறதாக இருக்கட்டும், அந்த பணிகளை பிரதான கட்சிகள் முன்னெடுத்துட்டு இருக்குது. டிசம்பர் மாசத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் திருத்த முகாம்ல கண்கொத்தி பாம்பாக இருந்து அதுல வாக்காளர்களை தன் கட்சி வாக்காளர்கள் சேர்க்கிறதாக இருக்கட்டும், நீக்க வேண்டிய வாக்குகளை நீக்கிறதாக இருக்கட்டும், அந்த பணியில மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில கூட்டணி கணக்குகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி, செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதே சூட்டோட எல்லாருடைய கேள்வியும் 1008 அரசியல் நிகழ்வுகள் நடந்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுக்க போகுது, 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அறிவிக்க போகிறார் என்பது ஒரு பக்கம் அரசியல் களத்துல பேசுபொருளாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 8% வாக்குத்தான் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வேல்முருகன் அவர்களே குறிப்பிட்டது போல, தவகவுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே குறிப்பிட்டது போல, தமிழ்நாடு எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரும் எழுச்சி உருவாகி இருக்குது. அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைபயணத்துல போகிற இடத்துல எல்லாம் பெருவாரியான கூட்டம் திரண்டு இருக்குது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், வட தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு பெருத்த ஆதரவு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இது எல்லாம் வரக்கூடிய தேர்தல் உடன்படிக்கை கூட்டணி பேச்சுவார்த்தையில பெரிய அளவுல பார்க்கப்படும். இந்த தேர்தல்ல யாரோட கூட்டணி, இதுதான் எல்லாருடைய கேள்வி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலம் மாவட்டத்துல நடைபயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாரு. அப்போ மேட்டூர்ல நடந்த நிகழ்வுல மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் இன்னும் 10 நாட்கள்ல கூட்டணியவே அண்ணா அறிவிச்சிருவாரு, அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறாருன்னு பேசுறது. இது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்துகிறார் என்பது பத்திரிகையாளர்கள் மட்டத்துல பெரிய அளவுல பேசு பொருளாக இருந்துச்சு. உடனுக்குடனாகவே மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டு இருக்கும் போதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அத்தனையும் நான் பாத்துக்கிறேன், வெற்றி கூட்டணி அமைகிறது என்கின்ற உத்தரவாதத்தையும் ஒரு பெரும் நம்பிக்கையுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியாக இருந்தால் மேடை வரைக்குமே அது வந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணியை, ஒரு ஆட்சியில் அமையக்கூடிய ஒரு கூட்டணியை, அமைச்சரவையில பங்கு பெறக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டணியை பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கின்ற தகவல் மேடையிலேயே வெளிப்பட்டிருக்குது. அவர்கள் ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாடு இதுவரைக்கும் இல்லாத துயரத்தை சந்திச்சிருச்சு. இனிமேட்டும் திமுக ஆட்சியில வரக்கூடாது, திமுக ஆட்சியில இருந்தனா சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டுடும் என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் முழங்கிக்கிட்டு இருக்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தையும், பசுமையை பாதுகாக்க வேண்டிய விவகாரத்தையும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விவகாரத்தையும் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு அத்தனைக்கும் திமுக எதிராக இருப்பது என்கின்ற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறார். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் இயல்பாகவே திமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மாற்றாக அதிமுகவோடோ அல்லது பல கட்சிகளை இணைத்தோ ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வியூகங்களை பாமக செஞ்சுக்கிட்டு வருது. நம்ம நடுவில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் இடையில தீபாவளியை சேர இடையில சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பு பின்னாக என்டிஏ கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும், என்டிஏ கூட்டணியில அதிமுக, பாமக, பாஜக என்கின்ற ஒரு மெகா கூட்டணி உருவாகும் என்கின்ற அளவிற்கான வியூகங்களும் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் அதை பாமக இதுவரைக்கும் உறுதி செய்யல. 10 நாட்களுக்குள்ளார அறிவிப்பாகன்னு பாமகவுடைய எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாங்க. அது எம்எல்ஏ பேச்சாக இருக்குது. அதை தாண்டி 10 நாட்களுக்குள்ளார அறிவிக்கிறாங்களா இல்ல இன்னும் 1 மாசத்துல அறிவிக்கிறாங்களா, ஆனால் முன்கூட்டியே இந்த வாட்டி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தோன்றது. இன்னொன்னு, பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலோடு மட்டும் இல்லாம அடுத்து இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வியூகம் அமைக்கிறார். மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாமகவுடைய பிரதிநிதி இருக்கணும் என்கின்ற அளவிற்கு வியூகமாக இருக்கிறார். அத்தனை மாவட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும், ஏதேனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அத்தனை மாவட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் இருக்கணும் அப்படி என்பதுல தீவிரமா இருக்கிறாங்க. அது இல்லாம ஆட்சியில பங்கு, அதிகாரத்தல பங்கு என்பதுல பாமக உறுதியா நிற்குது. இன்னொன்னு, இங்க கூட்டணி ஆட்சி தத்துவம் என்கின்ற ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியதே பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் தான். 2026 அதற்கான சாத்தியக்கூறுகளுமே கூட இருக்குது. அதனால நிச்சயமாக இது எல்லாம் சேர்ந்து 2026 ஒரு பெரிய கூட்டணியை உருவாவதற்கான சகிம்சைத்தான் மேட்டூர் மேடையிலேயே வெளிப்பட்டதாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுக, பாமக, பாஜக ஒரு கூட்டணி உருவாகுதா, இல்ல பாமக
மற்ற சில கட்சிகள் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களா என்பதை பார்க்கணும். இன்னொன்று நீங்க உன்னிப்பா கவனிக்கணும், அதிகாரத்துல பங்கு பெறக்கூடிய கட்சியாக ஒரு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மூன்றாவதாக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு அது ஒரு குறிப்பிடும்படியான அளவிற்கான வெற்றியை, ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியாக ஒரு குறிப்பிடும்படியான வெற்றியை பெற்றாலும் கூட அவர்களோட ஆதரவோடு தான் யாராக இருந்தாலும் ஆட்சி அமைக்கின்ற நிர்மூலமும் வரும். அதனால அதிமுக கூட்டணி தான் என்பதை உறுதியிட முடியாது, வேறொரு கூட்டணியாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாரு. ஆனால் நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியாக மட்டும் இருக்கும் என்பது மட்டும் உறுதியிட்டு சொல்லிட முடியும்.